நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல குரு பயிற்சி குறித்து தான் பார்க்க போறோம். நம்ம கூட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பா நல்லா இருக்குமா. ஓகே சார், இப்போ குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம். இதுல என்ன சார் சிறப்பு இருக்கு? அதாவது உலகத்துல குரு அருள் இல்லைன்னு எதுவுமே இல்லை. உலகத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் காசு இல்லைன்னா அவனுக்கு சுத்தம் மரியாதையே கிடையாது. ஆக குருவுடைய முழு அதிகாரம் தனம், தனகாரகன் அப்படின்னு பேர். அப்ப எல்லாருமே தனகாரன் சொல்றாங்க. அடுத்ததாக அவர் அதிகாரத்துவம் நீதித்துறையிலிருந்து, வங்கியிலிருந்து, நீதித்துறையிலிருந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு நீதி வழங்கக்கூடிய துறையிலிருந்து, தனகாரர்லேருந்து, பேங்க் தொழிலிருந்து எல்லாத்துக்குமே அவர் அதிபதியாரு, தங்கத்துக்கு அதிபதி ஆகிறார். ஆக அடுத்ததாக பணம், பதவி, புகழ், பெண், பொன், மண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படம், அதாவது வியாழன் நோக்கம் அப்படி சொல்லக்கூடிய குரு இருந்தால் தான் வியாழன் நோக்கம் வந்துருச்சா என் பிள்ளையை கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்ததாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், படிப்பு, அதாவது படிப்பு, பணம், அடுத்து படிப்புக்கு அடுத்து வேலை, இந்த வேலையை கொடுக்கறது, அதுக்கு வருமானத்தை கொடுக்கறது குரு. அடுத்து பதவி உயர்வு கொடுக்கறது குரு. கல்யாணத்தை நடத்துறது குரு. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது குரு. அதே குழந்தைக்கு கல்வியை கொடுக்கறது குரு. அந்த கல்வியை குருகுலமா சென்று குருவாக இருந்து கல்வியை போதிப்பது குரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் முடிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறதுல இருந்து, அந்த குழந்தை படிக்கிறது, வேலைக்கு போறதுல இருந்து, வருமானம் பார்க்கறது, உத்தியோகத்துக்கு போறதுல இருந்து, பதவி உயர்வு போறது எல்லாத்துமே குருன்னு தான். இப்படிப்பட்ட பணம், பதவி, புகழ், பேர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், திருமண யோகம் என்று எல்லாவித யோகங்களையும் ஒரு அரசாங்க கஜானாக்களுக்கு குரு தான். தனி மனிதன் சம்பாத்தியமா இருந்தாலும் சரி, அந்த தனி மனிதனுக்கு சம்பளம் தரக்கூடிய அரசாங்க கஜானாவா இருந்தாலும் சரி, அதற்கும் குரு தான். இப்படிப்பட்ட எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு எல்லா ராசிக்கு பார்க்க போறோம். ஓகே சார். சார், பொறுப்புனாலே இவங்க தான், எந்த ஒரு விஷயத்தையும் சுத்தமா செய்யறதுனாலும் இவங்கள தான். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு? இப்ப கன்னிராசி அப்படின்னாலே கொஞ்சம் அவங்க அவசரப்படக்கூடியவர்கள், எதையுமே உடனே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த அவசரம் என்பது கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணாங்கன்னா, ஆனா ரொம்ப திறமசாலி தான், புத்திசாலி, திறமசாலி, கம்யூனிகேஷன், ஒரு பொறுப்பான உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களாம் இருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட கன்னிராசி கம்யூனிகேஷன்ல நிறைய இருப்பாங்க. ஆசிரியர் துறையில பெரிய பதவியில இருப்பாங்க. மற்றவங்களுக்கு, நல்ல குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு ஒரு தலைமை உடைய நிலையில் இருப்பாங்க. கண்டிப்பா ப்ரொஃபஸர் இந்த தொழில இருக்கக்கூடியவங்க. அப்ப மக்கள் சேவையில அதிகமா இருக்கக்கூடியவங்க தான். அப்படிப்பட்ட இந்த கன்னி ராசிக்கு 4, 7க்குரியவர். இப்ப நான்காம் இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வி, வீடு, வாசல், சொத்து, சுகம். அப்ப அது போய் 11ஆம் இடம் லாபஸ்தானமா உட்காந்துடுறார். அப்ப கல்வி, வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு லாபஸ்தானம் 16ஆம் இடம். அப்படிங்கிட்டீங்களா? அப்ப நல்ல புத்தி, நல்ல அறிவு, திறமை, கல்வி, பதவி, இந்த எல்லாம் சேர்ந்து இவங்களை ஒரு வெற்றி சாதனை லைஃப்ல ஒரு பிரமாதமான ஒரு முன்னேற்றம், ஒரு சாதனைக்குரிய முன்னேற்றம், அதுல மாற்று கருத்தே கிடையாது கன்னிராசிக்கு. அப்படிப்பட்ட சூப்பர் குட் ஒரு டைம், ஒரு கோல்ட் டைம் சொல்லலாம். சூப்பர் குட் கோல்ட் டைம் அப்படின்றது. ஏன்னா கோல்ட் டைம்ன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, குருக்கு பொன்னன் ஒரு பேர் இருக்கு. அதான் சூப்பர் குட் கோல்ட் டைம் சொல்லி கன்னிராசி சொல்லக்கூடியது. அதாவது அதே நேரம் இந்த 11ஆம் இடம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசனுக்கு நிகரான ஒரு பதவி, அமைச்சர் போன்ற பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனுக்கு நிகரான பதவி. அதே போல ஒரு அரசாங்கத்துல ஒரு பதவி மட்டும் கிடையாது, அதை சார்ந்த நிறைய பதவிகள் இருக்கு. அந்த அரசனுடைய சைரன் பொருத்தப்பட்ட வாகனங்களை வலம் வரக்கூடிய பதவிகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. அதே நேரத்துல கல்லூரியில் படுத்த அதாவது இந்த பிஹெச்டின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உயர்ந்த கல்வி கற்று மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அதே போல ராணுவம், காவல்துறையில ஒரு ஜெனரல், அதாவது உங்களை பெரிய ஒரு அதிகாரி, அது அந்த மாதிரி ஐஜி அந்த இருக்கிறவங்க, காவல்துறையில் ராணுவத்தில்
ஒரு ஜெனரல் அதிகாரியா இருக்கக்கூடியவங்களே இருப்பாங்க. அதாவது இருக்கிறதுல உயர்ந்த பதவி ராணுவத்துல, ராணுவம், காவல்துறை, இதுல அதுமே மருத்துவம், அது சட்டம், எல்லாமே இந்த புதனுக்கு அடங்கும். புதன் வந்து சட்டத்துக்கும் சம்பந்தப்படுவாரு, அது மருத்துவத்துக்கும் சம்பந்தப்படுவாரு, இந்த ராணுவம், காவல்துறை இதுல சம்பந்தம். அதே நேரத்துல இந்த 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டுத்துறை. அப்ப வெளிநாட்டுல போய் ஒரு தொழில் பாக்குறேன் அப்படின்னா அந்த தொழில் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இப்ப கன்னிராசியை பொறுத்தளவு எந்த அளவுக்கு இங்க வெளிநாட்டுல போய் தொழில் பாக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை ரொம்ப பிரமாதமா இருக்கும். கேளுங்க, ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா. அப்ப 7ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்தை பிரிந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இல்ல இங்கேயே இருந்தா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். வேற ஊருக்கு கூட போய் வேலை பார்க்கலாம், அந்த மாதிரி மாற்றங்கள். வேற மாநிலம் போலாம், கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி போலாம். ஊர் விட்டு ஊரு, மாநிலம் விட்டு மாநிலம் போனாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அதான் கோல்டு டைம் சொல்றேன். இவங்களுக்கு கோல்டு டைம் அப்படின்றது பொன்னன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு தான் அந்த கோல்டு டைம் சொல்லக்கூடியது. அப்ப ஒரு மனுஷன் வந்து நிம்மதி, ஒரு சுகம், ஒரு சந்தோஷம், ஒரு முயற்சி. எதுல சந்தோஷம் வருது? படிச்சுட்டோம், வெற்றி அடைஞ்சிருச்சோம், வேலை கிடைச்சிருச்சு, அதுல ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் என்பது 4ஆம் இடம் கல்வி, உத்தியோகம், 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, 7ஆம் இடம் அரசியல். அப்ப திருமண வாழ்க்கைக்கு அரசியலுக்கு ஒரே இடம் வந்துருது. அப்ப அரசியல்ல மிகப்பெரிய பதவிக்கு போயிடுறாங்க, நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட நிலைகள்ல உங்க வாழ்க்கை வந்து சிறப்பா வர்றதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகள் கொடுக்கும். அதே நேரத்துல பார்ட்னர்ஷிப் தொழில் வந்து கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில், வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அதே மாதிரி வந்து உங்களுக்கு உயர்ந்த கல்வியில வந்து பிஹெச்டி படிப்பு, முதல்ல சொல்லிட்டேன், பிஹெச்டி போன்ற ஒரு உயர்ந்த கல்வியில சாதனை படைப்பாங்க. அதே நேரத்தில் வந்து விளையாட்டுத்துறையில இந்த மிதுனமா எடுத்துட்டாலும் சரி, கன்னியா எடுத்து மிகப்பெரிய சாதனை பண்ணுவாங்க. ஏன்னா புதன் வந்து நம்ம நாடி நரம்புக்கு சம்பந்தப்பட்டது. அப்ப விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனைகள் ஏற்படும். சரிங்களா? வெற்றி சாதனை. இப்ப வெளிநாட்டுல, அதாவது உள்நாட்டுல இந்த விளையாட்டை சாதிக்காம வெளிநாட்டுல போய் சாதிக்கிறது, வெளிநாட்டுல தொழில் முன்னேற்றம் பண்றது, மிகப்பெரிய முன்னேற்றம் அடையுது வெளிநாட்டுல போய். அந்த அளவுக்கு சிறப்பு பெறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும். இந்த குரு பயிற்சி என்பது மிகப்பெரிய பொக்கிஷமான, தங்க பொக்கிஷமான வாழ்க்கை என்பது கன்னி ராசிக்கு 100க்கு 100 உண்டு. ஓகே சார், இந்த குரு பயிற்சியில அவங்க குறிப்பா செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அதாவது அவங்க குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, கணவன் மனைவி வாழ்க்கையில் கவனமா வந்துக்கணும். கணவன் மனைவி வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ அது வந்து மனசு பாதிச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு தொழில வந்து கவனம் செலுத்த முடியாது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கணவன் மனைவி வாழ்க்கையில அக்கறை செலுத்தணும். அதுல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதை 7ஆம் இடத்துல விட்டு கொடுத்தா அரசியல்ல பதவிக்கு போயிடலாம். 7ஆம் இடத்துல விட்டு கொடுத்தா தொழில முன்னுக்கு வந்துடலாம். கண்டிப்பா. சரிங்களா? நம்ம கன்னிராசி நேயர்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கண்டிப்பா ஒரு லைக் தட்டி விட்டு போங்க.